ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தில் உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள். தொடர்ந்து நாம் விடுதலை பெறும் வழிகள், படிகள் என்ன என்பதை குறித்து தியானித்து வருகிறோம். 1 யோவான் 1 அதிகாரம் 9வது வசனத்தில் நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். 3வது ஒரு காரியம், எல்லா பாவங்களுக்கும் மன்னிப்பை பெற்றுக்கொள்வது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும் பெரும் தடை மன்னிக்கப்படாத பாவம். நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்கு தேவன் ஏற்கனவே வழியை வகுத்திருக்கிறார். ஆனால் நாம் அவற்றை அறிக்கையிடாவிட்டால் அவர் நமக்கு மன்னிப்பை வழங்க மாட்டார். நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கையிட்டால் பாவங்களை நமக்கு மன்னித்து எல்லா அநியாயத்தையும் நீக்கி நம்மை சுத்திகரிப்பதற்கு அவர் உண்மையும் நீதியும் உள்ளவராயிருக்கிறார். தேவன் நமது வாக்கை நமக்கு அளித்துள்ளதுனாலே நம்முடைய பாவங்களை மன்னிப்பதற்கு அவர் உண்மை உள்ளவராயிருக்கிறார். அவருடைய வாக்கு தத்தங்களை அவர் எப்போதும் காப்பாற்றுகிறார். நமது பாவங்களுக்கான முழு தண்டனையையும் இயேசு ஏற்கனவே ஏற்றுக்கொண்டதனால்தான் அவர் நீதி உள்ளவராயும் இருக்கிறார். ஒருவேளை நம்மை ஒரு சாபத்திற்கு இலக்காக்கிய குறிப்பிட்ட பாவங்களை தேவன் நமக்கு வெளிப்படுத்தி இருக்கலாம். அப்படியானால் அந்த பாவங்களை குறிப்பாக நாம் அறிக்கையிட வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களினாலும், முக்கியமாக விக்கிரக ஆராதனை, பில்லி சூனியம், நாள் பார்ப்பது போன்ற பாவங்களினால் நம்மேல் ஒரு சாபம் வந்திருக்க கூடும். நம்முடைய முன்னோர்கள் செய்த பாவங்களின் குற்ற உணர்விற்கு நாம் பொறுப்பாளிகள் கிடையாது. ஆனால் அவர்கள் செய்த பாவங்களின் விளைவினால் நாம் பல விதங்களில் பாதிக்கப்படக்கூடும். இவ்வாறு நாம் உணர்வோமாயின் அந்த விளைவுகளிலிருந்து விடுபடவும் தேவனிடத்திலே நாம் வேண்டிக் கொள்ள வேண்டும். இதை குறித்த ஏற்ற ஒரு ஜெபம் இங்கே நான் சொல்லுகிறேன், அதை கவனியுங்கள். என் பாவங்கள் அனைத்தையும் உமக்கு முன்பாக அறிக்கையிட்டு அவைகளுக்காக உம்முடைய மன்னிப்பை கோருகிறேன். முக்கியமாக என்னை சாபத்திற்கு உட்படுத்திய பாவங்களுக்காக ஜெபிக்கிறேன். என் முன்னோர்களின் பாவங்களின் விளைவுகளிலிருந்தும் என்னை விடுவித்தரலும். 4வது, உனக்கு தீங்கு இழைத்த அல்லது உன்னை தவறாக நடத்திய அனைவரையும் நாம் மன்னிக்க வேண்டும். நிறைய பேரு நமக்கு தீங்கு இழைத்த மனிதர்களை நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. அவங்க இப்படி பண்ணாங்க, இப்படி பண்ணாங்க, அவங்க அந்த காரியத்தை செய்தாங்க அப்படின்னு. ஆண்டவரை பின்பற்றின மக்கள் கூட சில சமயங்களில நமக்கு தீங்கிழைத்த மனிதர்களை மன்னிக்க மாட்டாங்க. அதை பற்றி மற்றவர்களிடத்துல போய் சொல்லுவாங்க, குறை சொல்லுவாங்க. இதனால நம்ம ஏற்படுகிற ஆசீர்வாத குறைவு நமக்குத்தான் இருக்கிறது. நம்முடைய வாழ்க்கையிலிருந்து தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுத்து நிறுத்தும் மற்றொரு பெரிய தடை தெரியுமா? இருதயத்தில் பிறரை நாம் மன்னியாதிருப்பதாகும். இத கேட்கிற ஒவ்வொருவரும் தயவு செய்து சிந்தியுங்கள். மார்க் 11:25 நம்முடைய ஜெபங்களுக்கு தேவன் பதிலளிக்க நாம் எதிர்பார்ப்போமாயின் இதை சரி செய்ய வேண்டும் என்று இயேசு தமது விரலை சுட்டி காட்டுகிறார். நீங்கள் நின்று ஜெபம் பண்ணும் போது ஒருவன் பேரில் உங்களுக்கு யாதொரு குறை உண்டாயிருக்குமானால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா உங்கள் தப்பிதங்களை உங்கள் மன்னிக்கும்படி அந்த குறையை அவனுக்கு மன்னியுங்கள். இதே தத்துவம் புதிய ஏற்பாட்டு முழுவதிலும் காணப்படுகிறது. தேவன் நம்மை மன்னிக்க வேண்டுமாயின் நாம் பிறரை மன்னிக்க ஆயத்தமாய் இருக்க வேண்டும். ஆசீர்வாத குறைவுக்கு காரணம் இதுதான். நமக்கு தீங்கு பண்ணிருக்கலாம், ஆனால் நாம் மனப்பூர்வமாக மன்னிக்க வேண்டும் என்பது தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற பாடம். முதலாவது, நாம் ஒரு மன்னிப்பு என்பது ஒரு உணர்ச்சி கடுத்த காரியம் கிடையாது, அது ஒரு தீர்மானம். இது நாம் அடிக்கடி ஒரு சிறு ஓமையுடன் நம்ம அதை புரிந்து கொள்வதற்காக விளக்கலாம். நம்முடைய கரத்தில் ஒருவன் ஒரு 10,000 ரூபாய் வாங்கி கடன் பட்டுள்ளதாக அந்த கடன் பத்திரங்கள் இருக்குன்னு வச்சுங்க. பரலோகத்தில் தேவன் தமது கரத்தில் மொத்தம் 10 லட்சம் ரூபாய் கடன் பட்டதற்கான கடன் பத்திரங்களை வைத்திருக்கிறார். தேவன் உனக்கு ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். உன் கரத்தில் உள்ள அவனுடைய கடன் பத்திரங்களை நீ கிழித்து போடுவாயானால் என் கரத்தில் உள்ள உன் கடன் பத்திரங்களை நான் கிழித்து போடுவேன். அவ்விதமின்றி அவன் கடன் பத்திரங்களை நீ கிழித்து போடாதிருப்பாயானால் என் கரத்தில் உள்ள உன் கடன் பத்திரங்களை நானும் கிழித்து போடுவதில்லை. இந்நிலையில பார்க்கும்போது பிறரை மன்னிப்பது என்பது ஒரு மிகப்பெரிய தியாக செயல் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அது வெறும் தன்னலம் கருதிய செயலே. சொந்த கடன் 10 லட்சம் ரூபாய் நீக்குவதற்கு பிறருடைய 10,000 ரூபாய் கடனை மன்னித்து விட மனதற்றவன் வியாபார ரீதியிலே இழப்பை அடைவான். இதை சிந்தியுங்கள். இதெல்லாம் செய்யாம ஒரு மனிதன், ஆண்டவருடைய பிள்ளைகள், ஆண்டவரை பின்பற்றுகிறவர்கள் நாம் ஆசீர்வாதத்தை அனுபவிக்க முடியாது. கோயிலுக்கு போவேன், ஆண்டவரை ஆராதிப்பேன், ஆனால் அந்த வருத்தத்தோடு விசுவாசிகளானாலும் குடும்ப உறுப்பினர்களானாலும் நமக்கு அறிமுகமானவர்களானாலும் தீமை செய்திருப்பாங்க. ஆனா நான் மன்னித்திருக்கிறேனா? நான் ஆண்டவருக்கு செலுத்த வேண்டிய கடன் எவ்வளவு? அவர் கையில் இருக்கிற பத்திரம் எவ்வளவு?
அவர் நம்ம இடத்துல அறிக்கை செய்யும் போது அவர் நம்மை மன்னித்திருக்கிறாரே, இந்த மன்னிப்பை அருள வேண்டியது. மன்னிப்புனா என்ன அர்த்தம்னா, அதை மனதிலே வைக்காதது, அதுதான் மன்னிப்பின் அடையாளம். இதை திரும்ப திரும்ப பேசும்போது நான் இன்னும் மன்னிக்கவில்லை என்பதை தான் காட்டுகிறது. இதை சிந்தியுங்கள். இந்த நாளுக்கு வேண்டிய கிருபையை கடவுள் உங்களுக்கு தருவாராக. ஆமென். கருணை பொற்பாதம் காத்திருப்பேன், அதிகாலையில் அறிவை உணர்த்தி அன்போடு இயேசு தினம் பேசுவார். காலை நேரம் இன்ப ஜெப தியானமே.